இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நடிகரும் இயக்குனருமான கே பாக்யராஜ் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். தமிழ் திரைப்பட உலகின் முன்னணி இயக்குனரும் நடிகரும் திரைக்கதை ஆசிரியர் வசனகர்த்தா அப்படின்ட்டு அனைத்து துறைகளிலும் புகழ்பெற்ற கே பாக்யராஜ் அவர்கள் சற்று முன் திடீரென காலமாகி இருக்கின்றார். ஜூன் மாதம் 27ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரியான ஒரு மோசமான நிகழ்வு சம்பவம் நடந்தேறி இருக்கின்றது. அவருக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் கடந்த சில நாட்களாகவே உடல்நல குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்திருக்கிறாரு. பெரிய அளவில் உடல்நிலை பாதிப்பு எல்லாம் அவருக்கு இல்லை. நல்ல நிலையில் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட தான் வாழ்ந்து வந்தார். ஆனால் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாகத்தான் தற்போது காலமாகி இருக்கின்றார் கே பாக்யராஜ் அவர்கள். தன்னுடைய 73வது வயதில் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தபோதே திடீரென ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக காலமாகி இருக்கின்றார். 1953ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோவில் அப்படின்ற ஊரில் பிறந்த பாக்யராஜ் அவர்கள் இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கி அதன் பிறகு சுவர் இல்லாத சித்திரங்கள் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானார். அதன் பின்பு அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, சின்ன வீடு, டார்லிங் 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 உள்ளிட்ட பல வெற்றி திரைப்படங்களை இயக்கி தானும் நடித்ததோடு மட்டுமல்லாம குடும்ப கதைகள், நகைச்சுவை மற்றும் உணர்வு பூர்வமான திரைக்கதைகளால தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர். தற்போது அவர் இல்லையே அப்படின்றது நிச்சயம் தமிழ் சினிமாவிற்கு மட்டுமல்ல, இந்திய சினிமாவிற்கே பேர் இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். நல்ல உடல் ஆரோக்கியத்தோட இருந்த பாக்யராஜ் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கூட அவருக்கு விழா ஒன்றை மிகச் சிறப்பாக திரை உலகினர் நடத்தி முடித்திருந்தாங்க. இப்படியாப்பட்ட ஒரு நிலையில திடீரென இவருக்கு இப்படி ஆகிடுச்சே அப்படின்ட்டு ஒட்டுமொத்த திரைத்துறையினரும் அதிர்ந்து போயிருக்காங்க. இப்படி ஒரு மனிதரை இழந்து விட்டோமே அப்படின்ட்டு முன்னணி நடிகர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா தற்போது பாக்யராஜ் அவர்களுடைய மறைவிற்கு இரங்கல்களையும் தெரிவித்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு மனிதர், மிக சிறப்பு மிக்க திறமை வாய்ந்தவர், தனித்துவம் வாய்ந்தவர், இவரை போன்று சினிமா துறையில் யாரும் இல்லை அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அவர்களும் சரி, கமல்ஹாசன் அவர்களும் சரி, ஏன் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களுமே பாக்யராஜை பாராட்டி தள்ளியிருக்காங்க. இப்படிப்பட்ட மனிதர், திரைத்துறையின் ஆல்ரவுண்டர் பாக்யராஜ் அவர்களுடைய திடீர் மரணம் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். தன்னுடைய 73வது வயதில் மாரடைப்பால் தற்போது காலமாகி இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்களுக்கு நீங்களும் உங்களுடைய இரங்கல்களை தெரிவிக்க விரும்புனீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.